அன்புள்ளங்களே, தவக்காலம் புனிதமான காலம், இறை அருளின் காலம். இந்த புனிதமான காலத்தில் திருப்பயணம் மேற்கொண்டு திருச்சிலுவை பாதை செய்ய நிறைய மக்கள் விரும்புவீர்கள். குடும்பமாக, குழுவாக, பங்காக, ஒரு லைக் மைண்டட் பீப்புள்லாம் சேர்ந்து அப்படின்ட்டு திருப்பயணம் மேற்கொள்ளுகிற பழக்கம் உண்டு இல்லையா? இந்த ஆண்டு தவக்காலத்திலே நீங்கள் திருப்பயணம் மேற்கொள்ள சேலம் மறை மாவட்டம் உங்களை பாசத்தோடு வரவேற்கிறது. சேலம் மறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கத்தீட்ரல் குழந்தை இயேசு பேராலயம் அரிசிபாளையத்தில், சேலத்தினுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் 4 ரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இந்த பேராலயம் அற்புத குழந்தை இயேசுவின் மகிமை நிறைந்த ஒரு இடம். நிறைய புதுமைகள். உங்களுக்கான வேண்டுதல்களை நீங்கள் இங்கே வந்து ஜெபித்து செல்லலாம், சிலுவை பாதை செய்து செல்லலாம். உங்களுக்கு இங்கே தங்குவதற்கான இடம், உணவுக்கான வசதி மற்றும் டாய்லெட் வசதி, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்படுகிறது. சேலம் மறை மாவட்டத்திலே தவக்காலத்திற்கு ஒரு அருமையான திருத்தலம் என்றால் தமிழக குருசுமலை என்று அழைக்கப்படுகின்ற சிலுவைகிரி. கேரளாவில் குருசுமலை கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே தோமையார் மலை என்று. அது மாதிரி இங்கே சேலம் மறை மாவட்டத்தில் 1000 படிக்கட்டு ஏறி மேலே இருக்கின்ற திருச்சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்று வருகிற, திரு இருதய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிற, அந்த மலை ஏறி இறங்கின உடனே கீழே அருமையான ஒரு மாதா தோட்டம் இருக்கிறது. அங்க எருசலேமிலிருந்து இயேசு சுமந்த சிலுவை மரமானது சைப்ரஸ் மரம். அந்த மரத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து வந்து ஒரு எருசலேம் திருச்சிலுவை சிற்றாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அங்க நீங்க ஜெபித்து பரிபூர்ண பலன் பெற்று செல்லலாம். அக்ரஹாரம் புனித லூர்து அன்னை திருத்தலம், ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய இறையிறக்க ஆண்டவர் திருச்சிரூபம் இருக்கின்ற வாழப்பாடி புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலம் பூமனூர், புனித மகதலா மரியா திருத்தலம் மதியம்பட்டி, அந்தோனியார் திருத்தலம் ஜான்சன்பேட்டை இருக்கிறது, இருதய ஆண்டவர் திருத்தலம் சூரமங்கலம் இருக்கிறது, ஜெயராக்கினி மாதா திருத்தலம் செவ்வாய்ப்பேட்டை இருக்கிறது, புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் அழகாபுரம் இருக்கிறது, ஏற்காடு அடிவாரத்தில் புனித இடைவிடா சகாய அன்னை ஆலயம் இருக்கிறது. அதே மாதிரி உடையாப்பட்டியில குழந்தை மாதா ஆலயம் இருக்கிறது. சேலம் மறை மாவட்டத்திற்கு திருப்பயணமாக தவக்காலத்திலே நீங்கள் வந்தால் உங்களுக்கான திட்டமிடுதலுக்கு நாங்களும் வழிகாட்டுகிறோம். உங்களுடைய பயணம் மிக ஆசீர்வாதமாக இருக்கும். திருச்சிலுவை பாதை செய்து இந்த ஆண்டு தவக்காலத்திலே நீங்கள் அருள் பெற்று செல்ல சேலம் மறை மாவட்டம், குறிப்பாக குழந்தை இயேசு பேராலயம் பாசத்தோடு வரவே இருக்கிறது. நன்றி.